அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. பூஜா ஒரு செல்லக்குட்டி சொல்லியிருந்தாங்க, பூஜா குட்டி வரலன்னா இந்த வீடியோவே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் காய்ஸ். ஆனால் ஃபேஸ் காட்ட கொஞ்ச நாள் ஆகும். ஆமாம் ஆமாம். ஏய், நான் குளிச்சுட்டேன்டா. டேய், காலையிலே குளிச்சுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூஜா குட்டி தான் சமைச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி. சூப்பர், அருமையாக இருக்குது. நல்லா கிண்ணம் குண்டம் ஃபுல்லாக வந்துருக்குது. நல்ல உதிரி உதிரியான சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி. பசிக்கு தான் இன்னைக்கு ஜெய்குட்டிக்கு என்னன்னு தெரில. பசி வந்துடும், அப்படி வந்து. காலையில் ரவா இட்லி சாப்பிட்டது சீக்கிரம் பசிக்கிச்சு. ரவா இட்லியும் கார சட்னியும் காலையில். உண்மையாகவே ரவா இட்லி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்பா தான் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சாரு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாசி பழ கேசரி, பைனாப்பிள் கேசரி. பைனாப்பிள் கரெக்டாக பூஜா? கரெக்ட். புதுசு புதுசாக பண்ணுறீங்க. பைனாப்பிள் கேசரி, மாதுளம்பழம் போட்டால் மாதுளம்பழ கேசரி, ஆப்பிள் போட்டால் ஆப்பிள் கேசரி. ஓ, சும்மா கூட போடுறது. ஆமாம் ஆமாம், ரவை நெய் எல்லாம் ஒன்று தான். நான் சொல்லுவாங்கல்ல, பழம் போட்டா நாங்க பேரு பைனாப்பிள் கரைச்சி கிரிச்சு அரைச்சு ஊத்துனேன். அதுல அரைச்சு ஊத்திருக்கேன். ஓகே ஓகே. நீ வேணா அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வெங்காய பச்சடி. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பூஜா குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க. பிரம்மண மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி மூக்கில் குக்குவோம் தொட. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஆனால் சத்து மாவு ஸ்டாக் இல்லை, கடைக்கு கூட வர வேண்டாம். ஏன்னா மிஷினு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ தான் ப்ராசஸிங் போயிட்டுருக்குது. சரிங்களா? அதனால் ரெடி ஆனதும் நம்மளே சொல்கிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் கடைக்கு நேரடியாக வந்து வாங்குறவங்களுக்கு ஆன்லைன் நம்ம ஆல்ரெடி 1 வீக் 10 days நம்ம சொல்லிடுறோம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. நேரடியாக வரவங்க வந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி போனீங்கன்னா கஷ்டம். அதனால தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ அது டக்குன்னு தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தீர்ந்துச்சுன்னா கஷ்டம். அதனால தான் நான் பிஃபோராக சொல்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு உணர்ந்ததால் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாப்பா வந்து நேற்றுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து யூடியூபர் மட்டுமா இல்லை நீங்கள் படித்த படிப்புக்கு ஏதாவது வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. பூஜா வந்து இல்லைம்மா, யூடியூப்லேயே எனக்கு போதுமான சேலரி வருது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருந்தா. அதுக்கு இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அப்போ நீ எதுக்காக படித்த படிப்புக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டு தான் அவங்க கேட்குறது. படிக்கிறதுன்றது நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறோம், எல்லாரும் படித்து பொறுப்பாக படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த வேலைக்கு எதுக்கு அனுப்புகிறோம்? காசு சம்பாதிச்சு அவங்களோட வாழ்வை வளமாக வச்சுக்கிறதுக்கு, அவங்க சம்பாதிச்சு நல்லா இருக்கிறதுக்காக தான். சரிங்களா? அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வேற ஒரு ஈஸியாக கிடைக்கும் போது நம்ம வந்து இருடா, நான் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ ஈஸினா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறோம். கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் எப்படி போனோம்? கஷ்டப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி ஒரு எவ்வளோ அலைச்சல்னு வெளியே போயிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும். ஒரு அந்த வேலைக்கு அவ்வளோ கஷ்டம். வீட்டிலேருந்து போயிட்டு ஒரு லேடியோ ஒரு ஜென்ஸோ காலையில் பஸ்ஸை பிடிச்சி போகிறதோ இல்லை வண்டியில் போகிறதோ போயிட்டு வந்தால் தான் நல்ல வீட்டுக்கு. அப்படி இல்லாமல் வீட்டோடு நமக்கு ஏதாவது ஒரு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிட்டு செய்வோம் இல்லையா? அதுதான் நம்மளோட வியாபாரத்துக்கும் உதவுது இந்த யூடியூபு. அவளோட செலவுக்கும் வீட்டுக்கு குடும்பத்துக்கு நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அவள் சம்பாதிக்கிறாள். அதுதான் அவள் சொல்லியிருந்தா, நாங்கள் 60 டிஜிட்டில் சேலரி வாங்குறேன்னு. எவ்வளோ பட்டு அப்படின்னா 6 டிஜிட் இல்லைப்பா, அதான் 6 இலக்கத்தில் சம்பளம் வாங்குறா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவள் சம்பாதிக்கிறா. சரிங்களா? அதனால அவள் எதை டியூ போட்டாலும் எல்லாமே அவள் மேனேஜ் பண்ணிட்டு போகிறா. அப்படின்றப்போ நம்ம எதுக்குங்க நம்ம போய் பண்ணணும்? படிப்புன்றது அறிவை வளர்த்துறதுக்காக தான். இப்போ அவள் படித்ததால தான் அவள் எடிட்டிங்கு அதெல்லாம் பண்ணுறா. இப்போ தற்கூரி எனக்கு தெரியுமா, நான் 10th தான், எனக்கு வந்து அந்த எடிட்டிங்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. டைரெக்டாக வீடியோ எடுத்து அப்படியே நான் போடுவேனே தவிர, உண்மையாக பசங்க சொல்லித்தராங்க, ஈஸி தான் கற்றுக்கிறது. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதானே தவிர என்னோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மசாலா எப்படி தயாரிக்கிறது இதை பண்ண அதுலேயே எனக்கு போயிடுது. அதனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. படிக்க வச்சதால தான் குழந்தைங்க எந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறாங்க. படிப்புன்றது நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தான். ஏன்னா ரொம்ப படித்தவங்க யாரும் கை நிறைய சம்பாதிக்கவும் இல்லை, படிக்காதவங்க எல்லாரும் வந்து சும்மாவும் இல்லை. கரெக்டாப்பா நான் சொல்கிறது? அதனால்
படிப்புக்கும் இதையும் நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு இந்த வேலை செய்ய பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. அதுல கரெக்ட் எனக்கு கரெக்ட். சேலரியும் வருது. அவ்வளவுதான். இன்னொன்னு ப்ரொஃபஷன் ரெண்டுமே ஆமா. ஒண்ணுத்துலயே இருக்குது. இருக்குது. அதனால அந்த வேலையை பாக்குறேன். நாளைக்கே நான் வேலைக்கு போ அப்படி சொன்னாலும் நான் போவேன். எனக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து யாருன்னா சொன்னா நான் கேட்க மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நான் போறேன். என் வீட்டுல சொன்னா நான் கண்டிப்பா கேட்க தான் போறேன். இப்ப அதுதான் சொல்றேன். நான் நினைச்சது அதுதான். குழந்தை வெளியே போயிட்டு வந்து எதுக்கு கஷ்டப்படணும், அவளுக்கு பிடிச்சதை பண்றா அழகா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதனால தான் இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. படிக்க வைக்கிறது படிப்பு அவசியம்தான். கண்டிப்பாக படிப்பு இருந்தால் தான் எல்லாமே கற்றுக்க முடியும். படிப்பை படித்தா தானே ஒரு விஷயம் 4 விஷயம் 10 விஷயம் கற்றுக்க முடியும். ஸோ படிப்பு முக்கியம்தான். உங்களுக்கு படிச்சுட்டு யூடியூப்ன்றது வந்து நீங்கள் உண்மையை சொல்ல போனோம்னா, நான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஜாயின் பண்ணும்போது செகண்ட் இயரில் தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரின்ற ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் செகண்ட் டிகிரி ஜாயின் பண்ணுற போது நம்ம ஃபேமஸே ஆனோம். அந்த ஃபீஸ் அந்த அதில் வர காசை வச்சு தான் என்னோட செகண்ட் டிகிரி ஃபீஸே கட்டி ஏதாவது இங்கே காலேஜ் கிறிஸ்டன் காலேஜ் ஃபீஸ் அவளே தான் கட்டிக்கிட்டா அவளோட இதுவை. அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ சேர்த்து வச்சு எல்லாமே ஒன்றும் பண்ணுறதுக்கு அந்த வருமானம் தான் முக்கியமாக. நான் செகண்ட் டிகிரியே போக மாட்டேன். எங்கள் அம்மா தான் நீ படித்தா நல்லா இருக்கும் நாங்க அவங்களுக்காக தான். ஆனா இன்னொரு விஷயமும் சொல்றேன், யூடியூப் ரன் பண்றதும் சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஈஸின்னு சொன்னது வீட்டில் இருந்துகிட்டே பண்றோம் இல்லையா, வெளியே போயிட்டு வர அலைச்சல் இல்லை பாருங்க, அதை தான் நான் சொன்னேன். ஆனால் அதில் ஒரு வீடியோ எடுக்கிறது, அதில் எடிட் பண்ணுறது, அதுவுமே நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஈஸியாக யாருக்குமே வந்து எந்த ஒரு பொருளுமே கிடைச்சிடாது. உங்களுக்கும் ஆசை இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து வரவேற்கிறேன். நீங்கள் தாராளமாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வீடியோ கஷ்டப்பட்டு போடுங்க, ஒரு டைம் வச்சு போடுங்க. நிச்சயமாக நீங்களுமே பெரிய ஆள் ஆகலாம். ஆனால் அந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வியூஸே போக ஆரம்பிச்சது. அதிலும் நம்மளை வியாபாரத்தை அதில் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சத்துமாவு வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போடும்போது தான் இவங்க ஏதோ புதுசாக பண்ணுறாங்களே, இவ்வளோ ஐட்டம்ஸ் போடுறாங்களே அப்படின்றது தான் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறமா தான் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தாங்க, கஸ்டமர்ஸும் வந்தாங்க. ஸோ இதுதான் விஷயம். நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணனா நமக்கு அது வருமானமாக வருதா, அதை பண்ணிகிட்டே போகலாம். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழ்க வளத்துடன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, அதை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு அது வேலையை பார்க்குறேன். அவ்வளோதான். ப்ளஸ் பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு, பண்ணல தானே. அதுக்கப்புறம் இன்னைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய். பாய்.